முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பேரின்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த ஒரு மணி நேரம் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நிச்சயமாக இருக்கும். நல்ல பாடலை இணைந்து பாடி கர்த்தரை கனப்படுத்துங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வாராக. கர்த்தர் சொன்னதை செய்கிறவர். சொன்ன எல்லா வார்த்தையும் அவர் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். அவர் சொன்னதற்கு அவர் சொற்படி செய்கிற ஒரு கூட்டமாக இருக்க நம்மை முற்றுமாக முழுவதும் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. வாங்க எல்லாரும் சேர்ந்து இணைந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களிகூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களிகூறுவோம். களிகூறுவோம், களிகூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களிகூறுவோம், களிகூறுவோம். கவலைகள் மறந்து களிகூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களிகூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களிகூறுவோம். நினைப்பதற்கும் நாம் செபிப்பதற்கும் அதிகம் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் செபிப்பதற்கும் அதிகம் செய்திடுவார். களிகூறுவோம், களிகூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு சொல்லி மகிழ்வோம். களிகூறுவோம், களிகூறுவோம். கவலைகள் மறந்து களிகூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களிகூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களிகூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கு நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கு நீ சொந்தம் என்றார். களிகூறுவோம், அம்மை களிகூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களிகூறுவோம், களிகூறுவோம். கவலைகள் மறந்து களிகூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களிகூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களிகூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். சொல்லுவோமா? நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். சொல்லுங்க. களிகூறுவோம், களிகூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களிகூறுவோம், களிகூறுவோம். கவலைகள் மறந்து களிகூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களிகூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களிகூறுவோம். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். ஆலோசனை அவர் தருவார். களிகூறுவோம், களிகூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களிகூறுவோம், களிகூறுவோம். கவலைகள் மறந்து களிகூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர்
சமூகத்தில் கைகூறுவோம், கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் கைகூறுவோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டார், அவர் நம்மை விடுவிப்பார். எல்லாம் பாடுமா? ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டார், அவர் நம்மை விடுவிப்பாரே. கைகூறுவோம், கைகூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். கைகூறுவோம், கைகூறுவோம், கவலைகள் மறந்து கைகூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் கைத்தட்டி கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் கைகூறுவோம். வாளாக்காமல் அவர் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். நிச்சயமாகவே வாளாக்காமல் அவர் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாக்குவார். கைகூறுவோம், ஆமே கைகூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். கைகூறுவோம், கைகூறுவோம், கவலைகள் மறந்து கைகூறுவோம். கைத்தட்டி பாடி ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருக்குள் மகிழ்ச்சி ஏற்பது நம்முடைய பலன். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் உள்ள கையில் அவர் பொறித்து உள்ளார், அவர் உன்னை மறப்பதில்லை. ஆமென் ஆமென். உள்ள கையில் அவர் பொறித்து உள்ளார், அவர் உன்னை மறப்பதில்லை ஒருபோதுமே. கைகூறுவோம், கைகூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். கூறுவோம், கைகூறுவோம், கவலைகள் மறந்து கைகூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் கூறுவோம். கைத்தட்டி பாடி ஆமென் ஆமென். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் எழுந்து பெத்தேல் வந்தோம், இதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடுவோம். துதி பலிபீடம் காட்டுவோம். எழுந்து பெத்தேல் வந்தோம், இதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடுவோம். துதி பலிபீடம் காட்டுவோம். எழுந்து பெத்தேல் வந்தோ அப்பா அப்பா தகப்பனே நன்றி சொல்லுவோம் சொல்லுவோம். அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா அப்பா தகப்பனே நன்றி. அப்பா அப்பா தகப்பனே அப்பா தகப்பனே நன்றி நன்றி. போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்று. போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்று. சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று சொல்வோமா? சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன். ஒரு விஷயம் சொல்வோமா? சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று சொல்வோமா? சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று. அப்பா தகப்பனே நன்றி சொல்லுமா? அப்பா
தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தல் வந்தோ, இதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடுவோ, துதி பலிபீடம் காட்டுவோ. எழுந்து பெத்தல் வந்தோ, இதுதானே இதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடுவோ, துதி பலிபீடம் காட்டுவோ. எழுந்து பெத்தல் வந்தோ. நல்ல கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு. ஆம் தேவ ஜனங்களே, சொன்னதை செய்கிற ஒரு உத்தமர் நமக்கு இருக்கிறார். ஆமென். காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் என்றும் மாறாதவர் அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவராயிருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். நல்ல ஒரு விசுவாச அறிக்கை பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நித்திய பெருமை மேட்ரிமோனியை குறித்ததான ஒரு அறிவிப்பை இப்பொழுது கவனிக்கலாமா? ஆம் தேவ ஜனங்களே, நித்திய பேரும மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. உங்கள் குடும்பத்திலும் திருமணத்தை காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறோம். உடனடியாக ஸ்க்ரீனில் காண்கிற எங்களுடைய எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயம் நன்மையான தருவார். ஒரே குடும்பத்தை சேர்ந்து அநேகருக்கு திருமணம் நடந்திருக்கிறது. உங்கள் குடும்பத்திற்கும் நீண்ட நாட்களாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், பல விதங்களில் பிரயாசப்படலாம். கர்த்தர் நித்திய பெரும் ஊழியத்தின் மூலமாக உங்களுக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க. கர்த்தர் நன்மையானது நிச்சயமாய் தருவார். ஆமென். தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தை கேட்போமா? அது இதோ நாட்கள் வருகிறது கர்த்தர் சொல்கிறார். அந்த ஆண்டவர் அந்த நாட்களில் என்ன செய்ய போகிறார் என்பதை தான் இந்த நாட்களில் தியானிக்க இருக்கிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் கிரியை செய்வாராக. இணைந்து கவனிப்போம். இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம் எரேமியா 31:25 சொல்லப்பட்டிருக்கிறது. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நான் நிரப்பேன். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் நன்மையால் நிரப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். நிச்சயமாக அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஏன் நம்ம வாழ்க்கையில் தொய்வுகள் வருகிறது என்று சொல்லி பார்க்கும், முதலாவது இழப்பு நிமித்தமாக, எல்லாமே நிமித்தமாக. ரெண்டாவது இப்படி நடந்து கொண்டோமேங்கிற நிமித்தமாக. மூன்றாவதாக தேவனுடைய இரக்கம் நமக்கு கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு பயம் நம்ம லைஃப்பில் ஏற்படும் பொழுது நமக்கு தொய்வு ஏற்படுகிறது. கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் மாற்றி நான் இரக்கம் பாராட்டுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஸோ இப்படி நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த வேத பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசி பாருங்க. ஒரு வசனம், ஒரு வார்த்தை பாருங்கள் நம்மளை அழகாக டச் பண்ணும். அதுதான் இன்றைக்கி நான் சொல்ல இருக்கிறேன். நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்துக்கிடுங்க. நீங்கள் 23:5 வாசித்து, எரேமியா 23:5 வாசித்து பார்க்கும் பொழுது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றார்? இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். இது எதை காட்டுது? ஒரு நம்பிக்கையை காட்டுகிற பகுதியாக இருக்கிறது. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்றார். ஸோ இந்த பகுதி, இந்த வார்த்தை ஒரு சில இடங்களில் இந்த எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வந்திருக்கு. அதை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இதோ நாட்கள் வருகிறது, நான் எல்லா சூழ்நிலையும் மாற்றுவேன். சொல்லுங்க அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதோ நாட்கள் வருகிறது, நீங்கள் இருக்க வேண்டிய ஸ்தானத்திலே நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். இப்போ இருக்க சூழ்நிலையை பார்த்து பயந்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஆண்டவர் சொல்றாரு, இதோ நாட்கள் வருகிறது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அது இதோ ஆண்டுகள் வருகிறதுன்னு சொல்லலை, இதோ மாதங்கள் வருகிறதுன்னு சொல்லலை, நாட்கள் வருகிறது. நம்முடைய ஆண்டவர் துரிதமாய் நமக்கு உதவி செய்ய போகிறார்.
அலை ஸ்தோத்திரம். நீங்கள் யோவான் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது என் வேலை வரவில்லைன்னு சொன்னார். ஆனால் உடனடியாக தேவ வேலை வந்தது சொல்லி பார்க்கிறோம். அங்கே தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. அந்த குடும்பத்தின் மானம் காக்கப்பட்டது. கர்த்தர் அந்த இடத்துல மகிமைப்பட்டார். அதே போல உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் நிச்சயமாய் மகிமைப்பட போகிறார். இதோ நாட்கள் வருகிறது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இதோ நாட்கள் வருகிறது. உங்கள் சூழ்நிலையெல்லாம் மாறி போகும். சொல்லுங்க அல்லேலூயா. கஷ்டமெல்லாம் மாறி போகும். ராமன் சொல்லுங்க பாப்போம். என் தாப்பனாரை பார்த்து அடிக்கடி பாட்டியம்மா சொல்லுவாங்க, அல்ல சொல்ல ஆண்டோடைய வார்த்தைக்கு இணங்கி இலங்கையிலேருந்து இந்திய தேசத்துக்கு வந்த பொழுது ரொம்ப டஃப்பான ஒரு டைம். அப்போ பாட்டியம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, மகனே ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு 7 வருஷம் கஷ்டம், அதுக்கப்புறம் கடவுள் சூழ்நிலையை மாற்றும். அதேபடி எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றினார். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தர் ஒரு ஜோசியக்காரன்ட்ட போய் கேட்டாராம், என் வாழ்க்கையிலலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏதாவது வழிகாட்டுங்க அப்படி சொன்ன பொழுது அவர் சொன்னாராம், உனக்கு ஒன்றும் இல்லைப்பா அப்படி சொத்துறோம், எனது உனக்கு ஒரு கஷ்டம் 39 வருஷம் வரைக்கும் கஷ்டம், நாய்ப்படாத பாடுபடுவேன் அப்படி சொன்னான். உடனே அவன் ரொம்ப சந்தோஷமாக கேட்டான். ஏன்னா அவனுக்கு 39 வயசு, இப்போ 40. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டான். அதுவே உனக்கு பழகி போயிடும் சொன்னான். என்னது நாய்ப்படாத அது நம்ம ஆண்டவர் அப்படி சொல்கிற ஆண்டவர் இல்லை. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய சூழ்நிலையெல்லாம் மாறும். கரங்களை வைத்து வர அழைச்சுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அது பின்னால் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இதோ நாட்கள் வருகிறது கர்த்தர் சொல்றாருன்னா அதுக்கு பின்பதாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார் என்பதை நீங்க மறந்து போகவே கூடாது. ராமன் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். மறந்துடாதீங்க, சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகிறவர். பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாறு மனுப்புத்தன் அல்ல, வசனித்ததை அவர் அப்படியே நிறைவேற்றுகிறவர். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை நிறைவேற்றுவார். இந்த எரேமியா புத்தகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார்னா ஒரு நாட்கள் வருகிறது, அந்த நாட்களிலே உங்கள் சூழ்நிலைக்கு மாறும். ஒரு பெரிய ஆசீர்வாதமான பங்கை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். முதலாவது நீங்க வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த எரேமியா 23:5 நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாயிருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே என்னது நியாயத்தின் நீதியும் நடப்பிப்பார். 6ஆம் வசனம். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே சொல்லப்பட்டு. சொல்லுங்க அல்லேலூயா. இதோ நாட்கள் வருகிறது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நானே உங்கள் மெய்ப்பனாய் இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்றாரு? நானே உங்கள் மெய்ப்பனாய் இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். எப்பயுமே தம்முடைய ஜனத்தை அவர் ஆளுகை செய்யும்படியாய் விரும்புகிறார். ராஜாக்கள் ஆளுவது அவருக்கு பிரியமே அல்ல. நீ வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது சாமுவேலுக்கு முன்பதாக ஏலி ஆசாரியன் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினான்னு சொல்லி பார்க்கிறோம். பின்பதாக ஏலின் பிள்ளைகள் சரியில்லாமல் இருந்ததுனால சாமுவேலுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. சாமுவேலும் நீதியாய் நியாய விசாரத்தை கொடுத்து பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சுற்றியிருந்த ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்த பொழுது அவர்களுக்கு ராஜாக்கள் இருந்தாங்க. உடனே அதன் மேலே ஒரு ஆசை வந்துச்சு, நமக்கும் ஏன் ஆசாரியர்கள் இருக்கிறார்கள், பேசாம மற்ற ஜனங்களைப் போல நம்மை வழி நடத்த ராஜாக்கள் இருந்தால் நமக்கு ரொம்ப நல்லா இருக்குமே அப்படி சொல்லிட்டு அவங்க சாமுவேல்கிட்ட வந்து முறையிடுறாங்க. எங்களுக்கும் அவர்களை போல அல்லது ராஜாக்கள் வேண்டும், எங்களுக்கு ராஜாவை ஏற்படுத்தும் அப்படி சொன்ன பொழுது இந்த காரியம் வந்து சாமுவேலுக்கு ரொம்ப வேதனையாக மாறிட்டு உடனடியாக ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இப்படி ஜனங்கள் ராஜாக்கள் வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்களே, நான் என்ன செய்யட்டும் சொன்ன பொழுது அவர் சொன்னாரு, அவள் உன்னை தள்ளவில்லை, என்னை தள்ளினார்கள். என்ன சொல்றாரு? அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்னை தள்ளினார்கள் என்று சொல்லி ஆண்டு சொல்றார். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? ராஜாக்கள் ஆளுகை செய்வது ஆண்டவருக்கு பிரியம் அல்ல, தாமே ஆளுகை செய்ய அவர் எதிர்பார்க்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தரே ஆளுகை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தரே உங்களை ஆளுகை செய்ய விரும்புகிறார் என்பதை மறந்துடாதீங்க. இப்போ நீங்க பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஆளுகை செஞ்சுட்டு இருந்தாரு. பின்பதாக ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை அவங்க செய்த பொழுது சிலர் கொல்லப்பட்டார்கள், சிலர் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். நல்ல ஞானவான்கள்லாம் மற்றவர்களுக்கு வேலை செய்கிற நிலையில் பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். மற்றவெல்லாம் சிறைப்பட்ட தேசத்தில் மிகவும் கஷ்டத்தை அனுபவித்த சூழ்நிலை, அசிரிய சிறையிருப்பு, பாபிலோனிய சிறையிருப்பில் அடிமைப்பட்டிருந்த பொழுது இப்போ இவங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற யாரு? பாபிலோனியர்கள்.
இல்லை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாரு அசிரியர்கள். அப்பதான் ரொம்பவே கஷ்டம். ஆண்டவர் எவ்வளோ சூப்பராக நம்ம ஆளுகை செய்து வழி நடத்தி வந்தார். நம்முடைய முன்னோர்கள் எவ்வளோ அழகாக ஆளுகை செஞ்சார். அலிசோத பகலிலே மேக ஸ்தம்பத்தினால், இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினால் வழி நடத்தினார். நல்ல மன்னாவை கொடுத்து ஆலிசோத வழி நடத்தினார். வனாந்திரத்தில் வஸ்திரங்கள் பழமையா போகல, செருப்பு தேஞ்சு போகல, கால் வீங்கல, பலன் குன்றி போகல, போகிறதெல்லாம் ஜெயம். ஒரு சின்ன சேனையா போனாலும் பெரிய ஜெயம் கிடைத்தது. பெரிய பெரிய ராஜாக்களை எல்லாம் ஜெயிக்க கர்த்தர் கிருபை இப்படியெல்லாம் நடத்தினார். தொடர்ந்து ஜனங்களை அல்சோத்தரை அதிசயமா அற்புதமாய் நடத்தி வந்தாரு. இப்போ நம்மை நடத்துகிற ரொம்ப கொடூரமா நம்ம நடத்துறாங்களே, நம்முடைய ஜீவனே கசப்பாய் போயிருக்கு. விடுதலையோடு கர்த்தர் ஆராதிக்க முடியல, அல்லது விடுதலையோடு அவரை தேட முடியல, அல்லது சோத்த ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கிறவரை சுட்டி சுட்டி பார்க்கும் பொழுது பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படிங்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அல்லது இதோ நாட்கள் வருகிறது, அப்பொழுது நானே உங்கள் மேய்ப்பராயிருந்து உங்களை ஆளுகை செய்வேன். சொல்லுங்க அல்லேலூயா. அந்நியர்கள் உங்களை ஆளுகை செய்வதில்லை. ஆமென். மனிதர்கள் உங்களை ஆளுகை செய்வதில்லை. ஸ்தோத்திரம். ஆமென். உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஸ்திரீகள் உங்களை ஆளுகை செய்வதில்லை. உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஆண்கள் உங்களை ஆளுகை செய்வதில்லை. இந்த உலகம் உங்களை ஆளுகை செய்வதில்லை. இந்த உலகத்தின் சிற்றின்பங்கள் உங்களை ஆளுகை செய்வதில்லை. கர்த்தரே உங்களை ஆளுகை செய்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அதான் சொல்ல நானே உங்களை ஆளுகை செய்வேன் சொல்றாரு. பாருங்க, கர்த்தர் நம்ம மேய்ப்பரா இருக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷம். அதான் ஒரு பாட்டு சொல்லு, என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என்னை அவர் பசும் புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் வேளையிலே, என்னை அவர் பசும் புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் வேளையிலே, என்றும் இன்பம் ஆஹா, என்றும் இன்பம் ஆஹா, என்றென்றும் இன்பம் அல்லவோ. சொல்லுவோமா? என்றும் இன்பம் ஆஹா, என்றென்றும் இன்பம் அல்லவோ. என்னை பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள். ஆமென். என்னை பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என்னை அவர் நடத்திடும் போதினிலே காரிருளும் வெளிச்சமாய் மாறிடுவே. சத்தமா பாடுங்க. என்னை நடத்திடும் போதினிலே வெளிச்சமாய் மாறிடுமே. எங்கும் ஒளி, எங்கும் ஒளி ஆஹா, எங்கும் ஒளி ஆஹா, எங்கெங்கும் ஒளி அல்லவோ. எங்கும் ஒளி ஆஹா, எங்கும் ஒளி ஆஹா, எங்கெங்கும் ஒளி அல்லவோ. என்மை பராய், என்மை பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என்னை பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. பக்கத்து சொல்லுங்க, நம்முடைய மேய்ப்பரா இயேசு இருக்கும் பொழுது குறைகள் என்பது நமக்கு ஏது. அப்படி சொல்லுங்க பார்ப்போம். பெரிய சென்டென்ஸா இருக்கு பாஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க. நம் மேய்ப்பராய் கர்த்தர் இருக்கும் பொழுது குறைகள் என்பது நமக்கு எல்லா குறைகளும் நிறைவாய் மாறும். இப்போ இந்த பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது இதோ நாட்கள், எரேமியா 23:5 இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை என்ப பண்ணுவேன். சில நேரங்களில் தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது அது அந்த காலத்துக்கும் சொல்றாரு, எதிர்காலத்துக்கும் சொல்றார். இங்கே இந்த பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது
அந்த காலத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு சொன்னார். ஒரு நிரந்தர எதிர்காலத்தையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசுவை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் வாசித்து பாருங்க. அவர் ராஜாவாக இருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் அவர் என்ன செய்வார்? நடப்பிப்பார். கரங்களை வைத்து ஒரு அழைச்சங்க பார்ப்போம். சொல்லிட்டு அடுத்த வசனம், அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும். சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு சதம். அடுத்தது பாருங்க, இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். இஸ்ரவேல்னு ஒரு மொத்த நாடாக இருந்துச்சு. அதை சாலமோனுடைய குமாரனுடைய தவறான தீர்மானத்தினால ரெண்டாக பிரிச்சு, வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம். வடக்கு ராஜ்யத்துக்கு இஸ்ரவேல் பேர் வந்துச்சு, தெற்கு ராஜ்யத்துக்கு யூதான் பேர் வந்துச்சு. இப்படி முதலாவது வடக்கு ராஜ்யம் சிறைப்பிடிக்கப்பட்டது, பின்பதாக தெற்கு ராஜ்யம் சிறைப்பிடிக்கப்பட்டு சொல்லிப்பார். இவர் ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு ஆண்டு சொல்றாரு, அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவர் கிடும் நாமம் நம்முடைய நீதியாயிருக்கிற கர்த்தர். அப்போ நீங்கள் கடந்து போகிற பாதைகள்லாம் கர்த்தர் அறிவார். யார் யாரோ கண்டமணிக்கு உங்களை ஆளுகை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் தான் நான் சகட்டு மணிக்கு இங்கே ஒரு ஆளுகை, காலையில் ஒருத்தர் ஆள்றாரு, நைட்டு ஒரு ஆள் ஆள்றாரு, டேயில் ஒருத்தர் ஆளுகை செய்கிறாரு. உங்களுக்கு என்ன செய்வது, ஏது யார் சொல்ல கேட்பது? குழப்பம் இருக்குதா? எப்படியா நான் நடந்துக்கணும்? இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே யார் என்ன ஆளுகை செய்யக்கூடாது, நீங்கள் என்ன ஆளுகை செய்யணும். யார் என்ன ஆளுகை செய்யக்கூடாதுப்பா, நீங்கள் என்ன ஆளுகை செய்யணும். பாஸ்டர் வினோத் கூட உங்களை ஆளுகை செய்யக்கூடாது, கர்த்தரே உங்களை ஆளுகை செய்யும். இந்த சீயோனின் தலைவர் அவர் தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த சீயோனின் சபையின் ராஜாதி ராஜா அவர் தான். அவர் நம்மை ஆளுகை செய்வாரா? நம்ம போஸ்ட்மேன் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கோம். பிரைஸ் எல்லாம் என்ன வேலையை பார்க்குறோம்? அது சோத்த போஸ்ட்மேன் வேலை. நான் உங்களை ஆளுகை செய்ய நான் ஒரு நாள் விரும்பினது கிடையாது. கர்த்தர் உங்களை ஆளுகை செய்ய விரும்புகிறேன். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆளுகை செய்யணும்னு விரும்புகிறேன். அல்ல, உங்கள் எல்லைகளை கர்த்தர் ஆளுகை செய்யணும்னு விரும்புகிறேன். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமா. ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். அனைத்து ஜனங்களே அவரை கம்பீரமாய் பாட்டு பாடு. எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. இந்த ஃபாலன் வேர்ல்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பின்பதாக அவர் அவருடைய ரகசிய வருகை இருக்கு. பின்பதாக அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி, பின்பதாக அவருடைய அலிசோதர பகிரங்க வருகை இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு முன்னால் என்னது? 1000 வருட அரசாட்சி. அதில் பார்த்தீங்கன்னா என்னது? புலியும் பசுவும் பக்கத்தில். நான் சும்மா மாற்றி சொல்கிறேன் பாருங்க. கொலை பண்ணுற கொன்று சாப்பிட்ற மிருகம் சரியா பாவப்பட்ட மிருகங்களோடு சேர்ந்து படுத்திருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சூழ்நிலை கர்த்தருடைய ராஜ்யம் அப்படிதான். ஒருத்தர் பற்றிக்கிட்டு இருக்கு. பரிகாரம் எப்படிலாம் கொள்ளையிடலாம், எப்படிலாம் பறிக்கலாம், எப்படி தான் ஆட்டே போடலாம் அப்படி சொல்லி அலைந்து கொண்டிருக்கிறது உலகத்தில். எப்படி கொடுக்கலாங்கிற லெவலில் கர்த்தர் மாற்றுவார். அது சொல்கிறேன், கர்த்தருடைய ஆளுகை அப்படிப்பட்டது. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய ஆளுகை நமக்குள்ள ஒரு மற்றவருடைய நலத்தை நம்ம எதிர்பார்ப்போம். நாமும் நல்லா இருக்குன்னு நினைப்போம், மற்றவங்க நல்லா இருக்குன்னு நினைப்போம். கரங்களை வைத்து ஒரு அழிச்சவங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஏன் ஓடோடி சுவிசேஷ வேலையை செய்கிறோம்? நம்ம நல்லா இருக்கிறோம், மற்றவங்களும் நல்லா இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. அருமையான தேவச்சனங்கள் புரியுதா? கர்த்தர் ஆளுகை செய்கிறார். இன்னொரு வேத பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது, இது எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம், நீங்க 33ஆம் அதிகாரத்தை திருப்பிங்க 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கு சொன்ன, சத்தம் முடிங்க பாப்போம், சொன்ன 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 நல்ல வார்த்தையை அவர் நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருக்கார். உங்களுக்கு சொன்ன எல்லா நல்வார்த்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். தொடர்ந்து வாசித்து பாருங்க. அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன், பூமியின் நியாயத்தின் நீதி நடப்பிப்பார். அந்நாட்கள் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாம சொல்லும். அப்போ முதலாவதாக இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்றார். என்னது? நானே உங்களை மேய்ப்பேன். அது இன்னைக்கே நடக்கலாம். சொல்லுங்க அல்ல. எப்போ இருந்தே கர்த்தர் ஒரு விசேஷித்த ஒரு ஆளுகை நமக்கு தருவாராக. ஆமென். அல்ல ஸ்தோத்திரம். ஒரு நிரந்தர ஆளுகை, கர்த்தருடைய நிரந்தர ஆளுகை விரும்புங்க. ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை நீங்கள் ஆளுகை செய்யணும், என்ன நீங்கள் ஆளுகை செய்யணும், என் பிள்ளைகளை நீங்கள் ஆளுகை செய்யணும், எங்கள் சபையை நீங்கள் ஆளுகை, சபையில் இருக்கிற சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியோர்கள், ஊழியர்கள் எல்லாரும் உம்மால் நடத்தப்படுகிறவர்களா இருக்கணும், உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்களா இருக்கணும், நீங்கள் சொல்றதெல்லாம் செய்கிறவங்களா இருக்கணும். ஆண்டவரே நீ காட்டுறதெல்லாம்
பார்க்கறதெல்லாம் பார்க்குறவங்களா இருக்கணும். நீங்கள் பேச சொல்கிறதெல்லாம் பேசுகிறவங்களா இருக்கணும். அப்பா நீங்கள் எங்கெல்லாம் போக சொல்கிறீங்களோ அங்கெல்லாம் போகிறவங்களா இருக்கணும் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யம் ஒவ்வொரு எல்லைகளுக்குள்ள வரணும் ஆண்டவரே. அப்படி நீ செய்ய போகிற தயவுக்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலை தரப்போகிற தயவுக்காக நல்ல கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே இதோ நாட்கள் வரும் சொன்னீங்களே ஆண்டவரே, இன்றைக்கே ஒரு பெரிய ரட்சிப்பை காண கிருபை தருவீராக. நீர் எங்களை ஆளுகை செய்யுங்காண்டவரே, நீர் எங்களை ஆளுகை செய்யுங்காண்டவரே, நீர் எங்களை ஆளுகை செய்யுங்காண்டவரே, நீர் மாத்திரம் எங்களை ஆளுகை செய்யுங்காண்டவரே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என்று சொல்லி உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். நானே உங்கள் மேய்ப்பராயிருப்பேன், நானே உங்களை மேய்ப்பேன். ரெண்டாவது சொல்றாரு பாருங்க, நீங்க எரேமியா புத்தகத்தை எடுத்துக்கிடுங்க, 30ஆம் அதிகாரம் திருப்பிடுங்க. 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை இங்கு வாசித்து பார்க்கும்போது சொல்லப்பட்டது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலுக்கும் யூதாவுமாகிய என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்கள் கொடுத்த தேசத்துக்கு அவரை திரும்பி வர பண்ணுவேன், அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்றார். ரெண்டாவதாக சொல்றார் பாருங்க, இதோ நாட்கள் வருகிறது, அப்பொழுது நான் உங்களை மேன்மைப்படுத்துவேன்னு கர்த்தர் சொல்றார். முதலாவது சொல்றாரு நானே உன் மேய்ப்பராய் இருப்பேன். ரெண்டாவது என்ன சொல்றாரு, நான் உங்களை மேன்மைப்படுத்துவேன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களை கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன்களை கர்த்தர் தருவார். கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், கர்த்தர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, இந்த வேத பகுதி வாசித்து பார்க்கும் இந்த ஜனங்கள் முந்தின மேன்மைக்குள்ள வந்தாங்க. ஒரு காலத்தில் நல்ல மேன்மையா ராஜரிகமா இருந்தாங்க, சின்ன கூட்டமா இருந்தாலும் பயத்த பராக்கிரமசாலிகளா இருந்து அவங்க ஜெயத்தை தந்தாங்கன்னு சொல்லி பார்க்கும். இப்ப சிறைப்பட்டு போன பின்பதாக பாருங்க, தரம் தாழ்ந்த ஒரு வாழ்க்கை, சேற்றில் விழுந்த ஒரு அனுபவம் அவங்களுக்கு சேற்றில் கிடக்கிறது போலதான் இருந்துச்சு, சாக்கடைக்குள்ள வாழ்றது போலதான் அவங்க வாழ்க்கை இருந்துச்சு. இவ்வளவு ராஜரிகமா வாழ்ந்தவங்க இப்ப சாக்கடைக்குள்ள வாழ்ற ஒரு வாழ்க்கை, சேற்றுக்குள்ள ஒரு வாழ்க்கை. அதான் சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார், பாவமான வாழ்க்கை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கை இன்பம் தந்தாரே, அவர் இந்த கண்மலை என்று சொல்லி பாட்டு பாடுறோமே. இப்ப என்ன பண்றாருன்னா அவங்க தத்தளிச்சுட்டு கிடக்குறாங்க, சத்தமிட்டு இருக்கிறாங்க, புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ இப்படி நடந்து போச்சே நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இப்படி இருன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை. என்ன சொல்றாரு, இரு நான் வர்றேன், அவனை தூக்கி எடுக்கிறேன், என் ரத்தத்தினால் அவனை கழுவி சுத்திகரிக்கிறேன், மீண்டும் பழைய நிலைக்குள்ள நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ இந்த கண்ணோட்டத்தோட வேதத்தை பாருங்க. சொல்றேன், என்னுடைய ஜனத்தின் சிறையிருப்பை நான் திருப்பி உடனே செய்கிறேன், அந்த இடத்துல இருந்து உனக்கு கொண்டு வந்து, அப்புறம் சொல்றாரு அவர் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவளை திரும்பி வரப்போம். இப்போ எங்கே வந்துட்டாங்க, நேரா அந்த சிறையிருப்பில் இருந்து சீர் வாழ்வுக்குள்ளே வந்துட்டாங்க, அவங்க இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் வந்துட்டாங்க. இப்போ அங்கேயும் சும்மா வைக்கல, என்ன சொல்றாரு, அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீங்கள் டெம்பரரியாக ஆசீர்வாதமாக இருக்கிற கர்த்தருடைய சித்தம் அல்ல, நீங்கள் பெர்மனண்டான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது கர்த்தருடைய விருப்பம். சொல்லுங்க அல்லேலூயா. டெம்பரரியான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் சித்தம் அல்ல, நிரந்தரமாக்குகிறார். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில தற்காலிகமாக இருக்கிற காரியங்களை கர்த்தர் நிரந்தரமாய் மாற்றுவேன்னு சொல்றார். தற்காலிகமாக இருக்கிற காரியங்களை கர்த்தர் நிரந்தரமாய் மாற்றுவார். டெம்பரரியா இருக்கிற வேலை ஒரு நிரந்தர வேலையாய் மாறும். சொல்லுங்க அல்லேலூயா. தற்காலிக சூழ்நிலைகள் நிரந்தரமான சூழ்நிலைகள் மாறும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீர் தருகிற தயவுக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் ஒரு மாற்றத்தை தருகிற தயவுக்காக நான் எல்லாம் அப்படி கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த கிரியை எங்கேயோ செஞ்சு கொண்டிருக்கிறார், உங்களுக்குள்ள கர்த்தர் செய்வார், உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு கர்த்தர் கிரியை செய்வார். அல்ல ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்நீரும் பரதேசிகள் இந்த சூழ்நிலைகளை மாற்றி அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிக்க செய்தார், அதில் குடியிருக்க செய்தார், அதன் பலன்களை அனுபவிக்க செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோமே. அதே போல தற்காலிகமான ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், நிரந்தர ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். ஒரு வாடகை வீட்டில் இருக்கிற நிலையில் இருக்கலாம், ஒரு நிரந்தரமான வீட்டை கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையை நம்பி பாருங்க. உங்க கையில பொருளாதாரம் இல்லையே, என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் நினைக்கிறீங்களா? இல்ல, கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனா இருக்கிறேன், ஒரு பிரயோஜனமாட்ட இங்கே பரிசுத்தமா இருக்கிறேன். வார நாட்கள் வாழ்க்கை ஒரு மேடும் பள்ளமாய் வாழ்க்கை இருக்கிறது. அல்ல சோத்திரம். ஜானேரி முளம் செருக்கிற நிலை இருக்கிறது. கர்த்தர் சொல்றார், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆட்டிலும் சேற்றிலுமா வாழ்ந்து கொண்டிருக்கிற இல்ல, நான் உன்னை தூக்கி எடுக்கிற ஆண்டவர். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலையானார். ஓ, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை ஆனார். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் சேர்ந்து சொல்வோமா? சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தி. சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. அவர் எந்தன் கண்மலை, ஓஹோ, அவர் எந்தன் கண்மலை ஆனார். ஓ, அவர் எந்தன் கண்மலை, ஓ, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலையான. இயேசு எந்தன் கண்மலை. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. இயேசு எந்தன் கண்மலை, இயேசு எந்தன் கண்மலை, இயேசு எந்தன் கண்மலை ஆனார். ஓ, இயேசு எந்தன் கண்மலை. சொல்லுமா? இயேசு எந்தன் கண்மலை, இயேசு எந்தன் கண்மலை ஆனார். கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை செலுத்து. ஹல்லேலூயா, ஆமென். இதோ நாட்கள் வருகிறது கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். நம்முடைய ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறார். உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்பார்கள். கர்த்தர் உங்களை எப்படி வச்சுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு? மேன்மையாக வைப்பேன்னு சொல்லியிருக்கிறார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். இன்னொரு பகுதி நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரத்திருப்பீங்க. 31ஆம் 27ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் மனுஷ வித்தினாலும் மிருக வித்தினாலும் விதைப்பேன். அப்பொழுது நல்லா கவனிங்க, நான் பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யும் அவர் பேர் எப்படி ஜாக்கிரதையாக இருந்தேனோ அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர் பேரில் ஜாக்கிரதையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு காலத்தில் உங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் ஆண்டவர் பிரியமில்லாத காரியத்தை செஞ்சு அப்படி சொல்ல ஆண்டவர் விட்டு போன பின்பதாக சிறைக்கு பிடிக்கப்பட்டேன். என்னது ஒரு நன்மை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துருக்காரு. நல்லா வேணும், நல்லா வேணும், இன்னும் கொஞ்சம் கூட ரிலாக்ஸேஷன் வந்துடக்கூடாது அப்படி சொல்லி அவர் எப்படி இருந்திருக்காரு? பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யவும் அவர் பேர் எப்படி. நம்மெல்லாம் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம், எல்லாம் அந்த காலத்தில் என்ன பாடுபட்டுருக்காங்க பாருங்கள். அதுவும் அவங்களுக்கு வேணும்னு தான் அவன் நடந்திருக்கு. ஆண்டவர் ஆளுகை செய்யதை விட்டுட்டு வேற யாரோ ஆளுகை செய்ய போனதுனால
அவருக்கு வருத்தம். நான் பிதாவான கனம் எங்கே? ஆனால் அதை மட்டும் தான் எதிர்பார்க்கிறார். ஏன் ஏதேன் திட்டத்தில் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு அலிசோதர் என்னது நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை புதுக்கிவிடான்னு சொன்னார்னா என்னது? ஒரு ஊழியக்காரர் சொல், டோன்ட் பிளே வித் காட். நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை புதுக்கிவிடான்னு சொன்ன என்ன? டோன்ட் பிளே வித் காட். உனக்கு எல்லாம் தர்றேன், ஆனால் என்னை நீ கனப்படுத்தணும், என்னை நீ மகிமைப்படுத்தணும். அதில் நான் விளையாட்டே கிடையாது. அது சோதரம் ஆமே என்னது? எனக்குரிய கனத்தை நீ இந்த உலகத்தில் செலுத்தணும், அதில் காம்ப்ரமைஸே கிடையாது. அதான் நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவங்களா இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். டோன்ட் பிளே வித், அவர் சொன்ன வார்த்தை எனக்கு என்னைக்கே சேலஞ்சுக்கார். டோன்ட் பிளே வித் காட். உன் ஆண்டோட விளையாடாத, யாரையோடு விளையாடலாம், ஆனால் கர்த்தரோட மட்டும் நீ விளையாடாத. அப்படின்னா என்ன செஞ்சிருவாரு? பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கும் அழிக்கவும் தீங்கு செய்யும் அவர் பில் எப்படி ஜாக்கிரதையாக இருந்தனோ அப்படியே இப்போ உள்டாவை மாறிட்டார். என்ன சொல்லிட்டார்? மேன்மைப்படுத்துவேன்னு சொல்லிட்டார். இனிமே அவர் நமக்கு எதிராக இருந்தா என்ன செய்வது? பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிராக நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இப்ப பெருமையை விட்டுட்டு ஆண்டவரே எங்களை தாரை மட்டும் தாழ்த்துகிறோ, தந்து விட்டோம் அன்பின் காரங்களிலே, ஏற்று என்றும் நடத்தோ, ஏற்று என்றும் நடத்தோம் எங்களை தாரை மட்டும், எங்கள் தாரை மட்டும் தாழ்த்துகிறோம். கரங்களை வைத்து சொல்லுங்க, தந்து விட்டோம் அன்பின் காரங்களிலே, ஏற்று என்றும் நடத்தோம், ஏற்று என்றும் நடத்தோம். தாழ்த்து ஆகாப் தன்னை தாழ்த்தினதை பார்த்தாயா? பாரப்பா, ஆகாப் தாழ்த்திட்டான். இன்னைக்கு நம்ம தாழ்த்திடும் ஆண்டவர் சமூகத்தில். சோதனை எதிர்த்திருக்க வேண்டாம், கர்த்தர் யான்னு சொல்லிட வேண்டாம். எனக்கு எல்லாம் ஏன் பலம், ஏன் சம்பாத்தியம், ஏன் சாமர்த்தியம் வேண்டாயா, எல்லாம் அவர் தான். நான் சிறுகணும், அவர் பெருகணும். கரங்களை வைத்து ஒரு அழிச்சங்க பார்ப்போம், சத்தமாக அவ்வளோ அழிச்சங்க பார்ப்போம். ஆமே, அவருக்கு மகிமையை செலுத்திடுங்க. காலையில் எழும்பொழுது ஆண்டவர் நாள் ஃபுல்லாக நீங்கள் என்ன வழி நடத்தும். நைட் படுக்கிற போல இன்னைக்கு தந்த ஆசீர்வாதம் எல்லாம் உங்களால் மட்டும்தான்ப்பா வந்துச்சு, நீங்கள் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை சொல்லிடுங்க. அப்போனா என்ன செய்வார் அப்படின்னா, அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் எப்படியா இருப்பேனா ஜாக்கிரதையாக இருப்பார். பக்கத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் பேரில் ஜாக்கிரதையாக இருக்கிறாரு. எப்படி ஜாக்கிரதையாக இருக்கார்? உங்களை கட்டவும் நாட்டவும் ஜாக்கிரதையாக இருக்கிறார். பக்கத்தில் இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்ப்போம். என்னது? கட்டவும் நாட்டவும் ஜாக்கிரதையாக இருக்காரு. ஹல்லேலூயா, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. யார் சொன்னாரு? அவர் சொன்னார். அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் நம்ம கட்ட போகிறார், கர்த்தர் நம்மை நாட்ட போகிறார். பாருங்க, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அங்கே சிறைப்பட்ட தேசத்தை தூக்கி எடுத்து கொண்டு வந்து வச்சு என்ன செய்யறார்? அந்த தேசத்தில் அவர்களை நாட்டுறார். கர்த்தருடைய ஆலயத்து நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்கள் எங்கும் 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 வரமாட்டீங்க எங்கும். ஐயோ, சபை நமக்கு விரோதம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அட்டன்ஸ் போட வந்திருக்கீங்களா? சபை நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். சொல்லுங்க அல்லேலூயா. நிறைய பேர் வெளியிருந்து வரவங்க சொல்லுவாங்க சபை ஆசீர்வாதம், தேவ பிரசனர். இன்னும் இதெல்லாம் போதாது, இதெல்லாம் திருப்தி அடையக்கூடாது. வர்ற உடனே நாள் விடுதலை அடையணும். நாள் ஒவ்வொரு நாள் இப்போல்லாம் இவங்கெல்லாம் சுயசை அணியிருந்து இவ்வளோ பிரயாசப்படுறாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு என்னது ஞானஸ்நான ஆராதனை இருக்கும். வரணும், ரட்சிக்கப்படணும், ஞானஸ்நானம் பெறணும். உடனேக்கே அபிஷேக கூட்டம், அபிஷேகம் பெறணும். அன்னைக்கே சீசனை மாற்றி ரட்சிக்கப்படலை. கர்த்தர் ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 365 பேர் ரட்சிக்கப்படணும்னு நான் விரும்புவேன். ஏன்னா டெய்லி ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு குறைஞ்சது எத்தனை பேர் ரட்சிக்கப்படணுமா? சிஎன்ஐ சபையின் மூலமாக ஒரு ஆள் டெய்லி ரட்சிக்கப்படணும். ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர் ரட்சிக்கப்படணும்? 365. ஒரு ஆமை சொல்லுங்க பார்ப்போம். உலக பிரகாரமான எத்தனையோ கம்பெனிலலாம் டார்கெட் வச்சுருக்கிறாங்க. ரைட்டா, இவ்வளோ பிடிக்கணும், அப்படி பிடிக்கணும். பைபிள் சொன்ன விஷயத்தான் சொல்கிறேன். ரட்சிக்கப்படுற கர்த்தர் அனுதும் சபையில் சேர்த்துக்கணும். அப்போ டெய்லி ஒருத்தர் சர்ச்சுக்கு வந்தாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு குறைஞ்ச 365 பேர் வரணும். அதில் நான் ஒரு ஆளாக இருக்கணும்ப்பா. பிரைஸ், நான் ஒருத்தரை கூட்டிகிட்டு வரணும். கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. இப்படி இருப்பேன்னு கர்த்தர் சொல்ல இருப்பாங்க. தொடர்ந்து நீங்கள் அப்படியே 38ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கணும்னு சொல்ல இருப்பாங்க. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார்,
அப்பொழுது இந்த நகரம் அனானேலின் கோபுரம் முதல் கோடி வாசல் மட்டும் கர்த்தருக்கென்று கட்டப்படும். பாருங்க என்ன சொல்றார், நான் உங்களை மேன்மைப்படுத்துவேன்ப்பா, கர்த்தருக்கென்று கட்டப்படும். கர்த்தருக்கு நாட்டின நீங்க விருட்சங்களை போல நீங்க இருப்பீங்க. அப்ப முதலாவது சொல்றாரு, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது நானே உங்கள் மேய்ப்பராயிருப்பேன். இப்ப ரெண்டாவது சொல்றாரு, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களை மேன்மைப்படுத்துவேன். சொல்லுங்க. மூணாவது ஒரு விஷயத்தை சொல்றாரு, இதோ நாட்கள் வரை கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது நான் உங்களோடு மேம்படுத்தப்பட்ட உடன்படிக்கை செய்வேன். என்ன அப்படிதான் சொல்ல போறேன். என்னையா புதுசா சொல்றீங்க அப்படின்னு. மேம்படுத்தப்பட்ட உடன்படிக்கை செய்வார். பக்கத்தை கை கொடுத்து சொல்லுங்க, மேம்படுத்தப்பட்ட உடன்படிக்கை செய். இது என்ன? வாங்க எல்லாம் சேர்ந்து பார்த்துடலாம். நீங்க 31ஆம் அதிகாரம் திருப்பிக்கிடுங்க. 31ஆம் அதிகாரத்துல நீங்க 27, 28 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும்போது சொல்றாரு பாருங்க, நல்ல கவனிங்க. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் மனுஷத்தினாலும் மிருகத்தினாலும் இன்னொரு பகுதி 31 அல்லது இதோ நாட்கள் 31 இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணுவேன். என்ன சொல்ல, அதான் சொன்னேன், மேம்படுத்தப்பட்ட உடன்படிக்கை செய்வேன். அதான் சொல்றேன், ஒரு புதிய உடன்படிக்கை செய்வேன். நல்லா கவனிங்க, என்ன உடன்படிக்கை? பழைய உடன்படிக்கை உங்களுக்கு தெரியும், 10 கட்டளை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அது ஒரு 613 கட்டளையா மாறுது. இந்த 10 கட்டளை நீங்க எடுத்து பார்க்கும் பொழுது யாத்திராமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரமா அதில் சொல்லப்பட்டிருக்கு 10 கட்டளைகள். அது எதை குறிக்கிறதா? கஷ்டமானதா? நிச்சயமே இல்லை. நீ வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அது 3 குரூப்புக்கு நன்மை. முதலாவது இறைவனுக்கு நன்மை, ரெண்டாவதாக இதர ஜனங்களுக்கு நன்மை, மூன்றாவதாக இயற்கைக்கு நன்மை. இதான் நீங்க பார்க்குறீங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அலசோத்திரம், நம்ம 3 குரூப்பை சார்ந்து வாழ்கிறவர்கள். ஒன்று இறைவனை, ரெண்டாவது இயற்கையை, மூன்றாவது என்னது? இதர ஜனங்களை. நான் தனித்து செயல்படும் யாருமே சொல்ல. நீங்க அந்த பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது என்ன நீ கனப்படுத்து, என்னுடைய நாளை நீ கனப்படுத்து. அப்புறம் சொல்றார், உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு, பிறர் கொண்டு யாதொன்றை நீ என்ன செய்யாத. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நீ மற்ற ஜனங்களை ரெஸ்பெக்ட் பண்ணப்பா, மற்ற குடும்பங்களை ரெஸ்பெக்ட் பண்ணு, அவங்க நல்லா இருந்தால் அவங்கள பார்த்து சந்தோஷப்படு, அவங்ககிட்ட எப்படி ஆட்டையை போடலான்னு யோசிக்காத. இதான் அவர் சொல்ல வர்றாரு. அப்போ இப்போன்னு சொல்றாரு, இப்போ கற்பனையில் கற்பனைகள் இருக்குது, உடன்படிக்கை இருக்குது பாருங்க. இது என்னது? எப்பவுமே பிரச்சனையா இருக்கு ஜனங்களுக்கு, அடிக்கடி மறந்து போயிடுறாங்க. கேட்டா அவர் என்ன சொல்லலை, இவர் என்ன சொல்லலை அப்படின்றாங்க. ஏன்பா இந்த தப்பு பண்ண? ஐயோ நான் மறந்துட்டேன். அப்புறம் சரி, ஏன்பா இதை பண்ண? ஐயோ அவர் ஞாபகப்படுத்தாம விட்டுட்டாரு அப்படின்னு. இப்போ என்ன சொல்றாரு? எப்பா ஒரு கற்பனையில் இருந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை உனக்கு இருக்கு. யாராவது ஒருத்தர் சொல்ல வேண்டிய உனக்கு அடிக்கடி மறந்து வருது. ஆனால் இப்போ நான் என்ன செய்ய போறேன்? அதை எங்கே எழுத போறேன்? உன்னுடைய இருதயத்தில் எழுத போறேன். பாருங்க, எல்லாம் சொல்ல, நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்தை அழைத்து வர கைப்படுத்தினால் 32 வசனம், அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டாள் என்று கர்த்தர் சொல்கிறார். 33 வசனம் நல்ல கவனிங்க. அந்த நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர் இதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார். இப்ப எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அதை அவர் இதயத்தில் எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். நல்லா முந்தின வார்த்தையும் சேர்த்து சொல்லலாம். அவர் உள்ளத்திலே வைத்து, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர் உள்ளத்திலே வைத்து. இப்ப எங்க வச்சிட்டாரு? தூக்கி ஒரு சர்ஜரி பண்ணி உள்ள வச்சிட்டாரு, ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ என்ன அப்படின்னா, அந்த நியாயப்பிரமாணமே உங்களை நடத்த ஆரம்பிச்சு. கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம், சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ உங்களுடைய உதவியும் தேவைப்பட்டுச்சு, அலிசோத்திரம். இப்போ அப்படி இல்லை, உங்களுக்குள்ள வந்ததுனால இந்த நியாயப்பிரமாணமே உங்களை நடத்த. தான் அடுத்த வசனத்தை சொல்லாரு, 34 வசனம், இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனை நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒன்று என்று போதிப்பதில்லை. இன்னும் யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க, கர்த்தரை அறிஞ்சு சொல்ல வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் கர்த்தரை அறிஞ்சு கொள்வீங்க. கரங்களை வைத்து ஒரு அழைச்சுங்க பார்ப்போம். அவள் சிறியவன் முதல்
பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவள் பாவங்களை இனி நினையாது. இதே வசன பகுதி எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வீட்டில் போய் வாசித்து பாருங்க தேவ ஜனங்களே. என்ன சொல்றார் அப்படின்னா, மேம்படுத்தப்பட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணுவேன். இது வரைக்கும் அது ஒரு அந்நியமாக இருந்துச்சு. உன்னுடைய ஆக்டிவிட்டி நிறையா தேவைப்பட்டுச்சு. ஆனால் இப்போ அது தேவையில்லை, உனக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அடிச்சோ நீ என்ன சார்ந்திருந்தால் மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக உன் லைஃப்பில் ஆக்டிவேட் ஆயிரும். கரங்களை வைத்து வர லட்சங்க பார்ப்போம். அல்லேலூயா. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்றாரு. மேம்படுத்தப்பட்ட உடன்படிக்கை உன் கூட பண்ண வரேன். இனிமே யாரும் உன்னை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சோதரன் இதுக்கு முன்னால் அந்த வாழ்க்கையெல்லாம் மன்னிச்சு அதான் சொல்றாரு, நான் உங்களை அக்கிரமத்தை மன்னித்து உங்கள் பாவங்களை இனி நினைக்க மாட்டேயா, பழசை யோசிக்க மாட்டேன். இந்த புதுசுலேருந்து ஒரு புதிய சிருஷ்டியாக மாறுற. எதை நீ யோசிக்கும் பொழுது என்ன நினைவு கூறுவ, எதை யோசிக்கும் பொழுது மற்ற ஜனங்களை நினைவு கூறுவ. முழு இடத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனத்தோடும் முழு பலத்தோடும் உன் தேவனாய் கர்த்தரில் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு. என்னை இவங்கெல்லாம் இப்படி செய்யக்கூடாது, அப்போ நானும் செய்ய மாட்டேன். கரங்களை வைத்து வரலட்சங்க பார்ப்போம். என்ன இப்படி நடத்தக்கூடாது, நானும் மற்றவங்களை அப்படி நடத்த மாட்டேன். சொல்லுங்க அல்லேலூயா. அருமையான தேவஜனம். இந்த மேம்படுத்தப்பட்ட ஒரு உடன்படிக்கைக்குள்ள கர்த்தர் கொண்டு வர உள்ள ஃபிக்ஸ் பண்ணிடுறார். அப்போ கர்த்தரை நீங்கள் சரியாக அறிஞ்சிக்கிட்டீங்க. ஆண்டவர் விட்டு ஒருபோதும் பின்வாங்க மாட்டீங்க. ஆண்டவரே தெய்வம், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்லுங்க. கலங்களை வைத்து அழைச்சவங்க பார்ப்போம். அல்ல ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் ஆண்டவர் அறியாத சூழ்நிலை ஆண்டவரை இறந்து கொண்டேன். என் வாழ்க்கையில் ஆண்டவர் நல்ல ருசி பார்த்துட்டேன், ஆனால் சில தேவைகள் என் வாழ்க்கையில் இருக்குது. நான் மீண்டும் இன்னொன்று யோசிக்கவே கூடாது, அந்த நிலைக்கு கர்த்தரை விட்டுறவும் கூடாதுன்னு சொன்னாங்க. கரங்களை வைத்து வர அழைச்சங்கப்பா. எனக்கு பாரமாக இருந்துச்சு. ஆண்டவரே எப்படியாவது நீ ஒரு அற்புதத்தை செய்யணும் சொல்லுங்கப்பா. நான் சோமன் ஹல்லேலூயா. உங்கள் லைஃப்பில் நல்லா மாறிடும். மலிசோத் எது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குதோ அதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. நிறைவானது வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக குறைவானதெல்லாம் உங்கள் வாழ்க்கை விட்டு ஒளிந்து போகும். இப்படி செய் அப்படி செய்ன்னு சொல்லிட்டு இருந்தா இன்னைக்கு உங்களை பல் விளக்குன்னு யாராவது சொன்னால் எப்படி இருக்கும்? காலையில் சொன்னேன் உங்கள் அம்மா சொல்லி, எப்பா பல் விளக்குனியா, ப்ரெஷ் எடு, பேஸ்ட்டை போடு, விளக்குனான்னு சொன்னால் எப்படி இருக்கும்? எம்மா என்னம்மா சின்ன வயசுல தான் சொல்லி கொடுத்தீங்க, இப்போ மாடு மாதிரி வளர்ந்துட்டேன் இப்போன்னு சொல்கிறீங்களான்னு நல்லா இருக்கிறவங்களுக்கு கோபம் வரும். ஆமாவா இல்லையா சிஸ்டர், பிரதர்? கோபம் வருமா? வரும். அப்போ காலத்தை பார்த்தா போதகராக இருக்க வேண்டிய நாம் எப்படி இந்த இன்ஸ்டாலேஷனுக்குள்ளே வரலன்னா இன்னும் அலிசோத்திரம் மற்றவங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற லெவலில் இருப்போம். நீங்கள் இந்த இன்ஸ்டாலேஷன் உங்கள் வாழ்க்கையில் பண்ணிட்டீங்கன்னா கர்த்தரே உங்களை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவார். கரங்களை வைத்து அழைச்சங்க பார்ப்போம். சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. 3 காரியங்கள் ஆண்டு இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது நான் உங்கள் மெய்ப்பராயிருப்பேன். 2வது சொல்றாரு, நான் உங்களை மேன்மைப்படுத்துவேன். 3வது சொல்றாரு, ஒரு மேம்படுத்தப்பட்ட உடன்படிக்கையை செய்வேன், உள்ள இன்ஸ்டால் பண்ணுறேன். இனிமே லசோத்தை நீங்கள் இடறி போகாதபடி நான் காத்துக்கொள்வேன். அல்லேலூயா. நீங்கள் நாளுக்கு நாள் விருத்தி எடுத்து கொண்டே இருப்பீங்க. சொல்லுங்கள் அல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையை பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்துக்குள்ள நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பின்மாற்றம் அப்படின்னே இல்லை பாருங்கள். அந்த நிலைக்குள்ளே நம்ம வர்றதற்கு நமக்கு இந்த மேம்படுத்தப்பட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணப்பட வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. கற்பர்களை வச்சுருந்தா பிரச்சனை தான். நீங்கள் பார்க்கணும், அலசோத்தை நீங்கள் போகணும், கேட்கணும். ஆனால் உள்ளே இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அந்த கலசோத்தை என்னது கற்பனையே உங்களை வழி நடத்தும். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போ. சொல்லுங்க அல்லேலூயா. வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான், உங்களுடைய வசனத்தின்படி. இந்த வசனம் உள்ளே இருந்துட்டுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்? நீங்கள் எதுலையும் சிக்காதபடி காக்கப்படுவீங்க. கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். இந்த வசனம் ஞாபகப்படுத்தும், உங்கள் மனசாட்சி பேசும். வினோ இங்கே போகிறது சரியில்லை, இங்கே பேசுகிறது சரியில்லை, இதை கேட்குறது சரியில்லை, ஆரம்பத்தில் நல்லா இருந்தாலும் பின்னால் கசப்பாக மாறிடும், கவனமாறு நீ சிக்கிடுவேன்னு பேசுவார் ஆண்டவர். ஒரு நாள் நீங்கள் அது சோத்திராம ஆண்டவர் பேசலைன்னு சொல்ல மாட்டீங்க, ஆண்டவர் உணர்த்திருப்பார். சாலமோனுக்கே நேரடியாக நின்னாரு. எப்பா உனக்கு ஞானத்தை கொடுத்தேன், அறிவை கொடுத்தேன், கேளாத சம்பத்தை எல்லாத்தையும் கொடுத்தேன், கனத்தை கொடுத்தேன், ஆனால் இப்போ போயிட்டு இருக்கிற ட்ராக் சரியில்லை. ஆனால் அதை மீறி அவன் செயல்பட்டதுனால
அவன் வாழ்க்கையில் மேன்மை இழந்து போனான்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்கு உணர்த்துகிற ஒரு பரிசுத்த ஆவியான நமக்குள்ள இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்களும் நான் தேவன் தங்குகிற ஆலயமாக இருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயமாக இருக்கிறோம். இருக்கிற இடத்துல நம்ம எல்லாரும் அப்படி எழுமி நிற்பமாக, கண்களை மூடி நம்ம ஒரு 2 நிமிஷம் தான் நம்ம எல்லாம் ஜெபம் முடிக்க போகிறோம். எல்லாம் சேர்ந்து இணைந்து ஒரு மனதோடு ஆண்டவர் நோக்கி பாருங்க பார்ப்போம். எல்லாம் கண்களை மூடி, ஆண்டவரே இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அலசு உங்களுக்கு ஒரு நல்ல காலத்தை கர்த்தர் தருகிறார், இன்னும் நல்ல சூழ்நிலை கர்த்தர் தருகிறார், ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இதோ நாட்கள் வருகிறது. ஆண்டவர் நம்பிக்கையின் செய்தி உங்களுக்கு சொல்றாரு. எல்லாரும் சோத்திரம். மெசேஜ் ஆஃப் ஹோப், ஒரு நம்பிக்கையின் செய்தி இந்த நாளில் உங்களுக்கு வருகிறது, உங்களுக்கு வருகிறது, உங்களுக்கு வருகிறது என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தற்காலிகமாக இருக்கிறது எல்லாம் நிரந்தரமாய் மாறத்தக்கதான கிருபையை கர்த்தர் தருவாராக. ஒரு ரிகாம் தூரி பலமா ரிகாம் தூரி பலபா. ஹல்லேலூயா. ஆண்டவரே எதிர்மறையா இருக்கிற காரியங்கள் எல்லாம் அது ஸ்தோத்திரம் மாறி ஒரு நல்ல சூழ்நிலைக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வர அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளின் அனுபவங்கள் மாறி ஒரு பெரிய வெளிச்சத்தை கர்த்தர் கொண்டு வர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு தவிப்பின் தத்தளிப்பின் சூழ்நிலை கர்த்தர் மாற்றி சுகமாய் தங்கப்பென்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். இருக்கிற இடத்துல கண்களை மூடி விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு கூட ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, ஆண்டவர் இதோ நாட்கள் வரும் என்று சொல்கிறப்பா, நீரே எங்களை மேய்க்க போற தெய்வக்கா நன்றி, நீர் எங்கள் மேய்ப்பரா இருக்கிற தெய்வக்கா நன்றி. கண்களை மூடி 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே நீரே என் மேய்ப்பர். 7 தடவை சொல்லுங்க. ஆண்டவரே நீரே எங்கள் மேய்ப்பர், 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 நீரே எங்கள் மேய்ப்பர். ஆண்டவரே சோத்த நீரே எங்களை வழி நடத்த போகிறேன். இந்த உலகமோ, இந்த சுயமோ, ஆண்டவரே இந்த சாத்தானோ, இந்த ஆண்டவரே சிற்றின்பமோ, இந்த உலக மனுஷலோ எங்களை நடத்த போவதில்லை. நீர் எங்களை நடத்த போகிறீர் ஆண்டவரே. நீர் ஜெயிக்க போகிறீர் ஆண்டவரே. நீர் ஜெயிக்க போகிறீர் ஆண்டவரே. உம்முடைய ஆலோசனை நிலைநிற்க போகிறது ஆண்டவரே. உம்முடைய ஆலோசனை நிலைநிற்க போகிறது ஆண்டவரே. உம்முடைய வழிநடத்தலை நிலைநிற்க போகிறது ஆண்டவரே. நீ நீதியாய் நியாயத்திற்க போகிறீர், நீதியாய் நடத்த போகிறீர், நியாயமாய் நடத்த போகிற தயவுக்காக நல்ல கரங்களை உயர்த்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மேய்க்கணும். வாலிப தம்பி தங்கச்சி சின்ன பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை மேய்ப்பரா இருக்கணும். கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே நீரே எங்கள் மேய்ப்பரா இருந்து எங்களை வழி நடத்த போகிற தயவுக்காய் நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. அற்புதமே அவர் நடத்துவதிலே, ஆனந்தமே பரமானந்தமே என்று சொல்லி பாடி மகிமைப்படுத்துகிறோம். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம். 30 செகண்ட் எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Hallelujah, hallelujah, hallelujah. Liganda rabaha duri bala shiganda rabaha rabalaba. Liganda rabaha duri balaba shiganda raba. ரெண்டாவது சொல்ல இதோ நாட்கள் வரும் கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போறார். சொல்லுங்க அல்லேலூயா. ரிகாம் தூரி பலபா ஷிகாம் தரபக ரபலபா. ரிக ரபல தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர் ஆண்டவரே. ரிகாம் தூரி பலபா ஷிகாம் தரபக ரபலபா. லிகா கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பேன் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். ஒரு காலத்துல வித்தியாசமா இருந்த ஆண்டவர் இப்போ ஹல்லேலூயா ஆமென் உங்கள் நாட்டை உங்களை கட்ட கர்த்தர் விருப்பம் கொண்டிருக்கிறார். உங்களை நாட்டை கட்ட கர்த்தர் ஜாக்கிரதையா இருக்கிறாரு. உங்களை நாட்டை உங்களை கட்டி எழுப்ப கர்த்தர் பெரிய ஜாக்கிரதையா இருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நீர் எங்களை மேன்மைப்படுத்த போகிறீர் கர்த்தர். நீர் எங்களை மேன்மைப்படுத்த போகிறீர் ஆண்டவரே. ஆண்டவர் உயர்ந்தமான ஸ்தலங்களில் எங்களை கொண்டு வந்து நிறுத்த போகிற தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அல்லேலூயா. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை நீ தருகிற தயவுக்காக நன்றி, நன்றி, நன்றி. விடுதலையோடு 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 விடுதலையோடு. தாவீதின் தேவன் உங்கள் தேவனாய் இருக்கிறார். யோசேப்பின் தேவன் உங்கள் தேவனாய் இருக்கிறார். தானியேல் அனனியா மிஷாவரின் தேவன் உங்கள் தேவனாய் இருக்கிறார். பவுலின் தேவன் உங்கள் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தவித்து கொண்டிருக்கிற நீங்க உங்களை அந்த சேற்றில் விழுந்து விழுந்து அந்த புரண்டு கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் தூக்கி எடுக்கிறார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். எந்த ஸ்தானத்தில் இருக்கிற எந்த எல்லையில் இருக்கிறீங்களோ உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்கள் தொழிலில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தட்டும். உங்க குடும்பத்தில் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. ஓ ஹல்லேலூயா. ஊழியத்தில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. ஆமென். எவ்வளவு பிரயாசப்பட்டு ஒன்று அகப்படலையேன்னு சொல்றீங்களா? அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படி வலைகளை போட்ட பொழுது திரளான மீன்களை பிடிச்சாங்களே, அதே போல கர்த்தர் கிரியை செய்ய போதுமானவராக இருக்கிறார். எல்லாரும் 30 செகண்ட் ஆவியில் நிறைந்து கர்த்தரை
கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல அந்நிய பாஷைகளை பேசுறவங்க அந்நிய பாஷைகளை பேசி கத்தர் உங்களை மேன்மைப்படுத்த. சாதாரண மீன் பிடிக்கிற ஜனங்களை கத்தர் ஊழியக்காரரை மாற்றி பட்டணத்தை கலக்கரவலாய் மாற்றினாரே. எவ்வளோ பெரிய மேன்மை, எவ்வளோ பெரிய மேன்மை, எவ்வளோ பெரிய மேன்மை. கத்தர் உங்களை மேன்மையாய் வைக்க போகிறார். ஆமென், 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 ஆமென். எல்லா ஆவி நிறைந்த பிள்ளைகளை கத்தர் மேன்மையாக வைக்க போகிறார். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் மேன்மை அடைய செய்கிறவர், நீர் மேன்மை அடைய செய்கிறவர்ப்பா, மேன்மை அடைய செய்கிறவர். 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை தருகிற ஆண்டவராமே. அல்லேலூயா. கடைசி குறிப்பை சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு மேம்படுத்தப்பட்ட உடன்படிக்கை நம்மோடு கூட கத்தர் செய்கிறார். உங்களுடைய பிரமாணங்களை என் இதயத்தில் வைக்கிற தயவுக்கா நன்றி. ஒரு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. 2 கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் எங்களை நடத்த போகிற தயவுக்கா நன்றி. நீர் எங்கள் குடும்பத்தை நடத்த போகிற தயவுக்கா நன்றி. ஆண்டவரே, ஜெயமாக செம்மையான வழியில் எங்களை நடத்த போகிற நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியில் எங்களை நடத்த போகிற தயவுக்கா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் தேவ ஜனங்களே, அந்த நாட்களில் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்ற 3 காரியங்களை நாம் கவனிக்கத்தக்கதான கிருபை தந்தார். அவரே மேய்ப்பராய்ந்து வழி நடத்துவார், அவரே உங்களை மேன்மைப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, ஒரு மேம்படுத்தப்பட்ட உடன்படிக்கை உங்களோடு கூட கத்தர் பண்ணுகிறவராக இருக்கிறார். கத்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து கத்தரை ஆராதிக்க முடியும். எங்களை யூடியூப் சேனல் ஜைன் ஏஜி சர்ச் திருநெல்வேலிங்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு உதவி செய்கிறோம். தொடர்ந்து திருநெல்வேலியில் இருப்பீர்கள் என்றால், வேறு எந்த திருச்சபைக்கு போகலை அல்ல முதலியாக ஆண்டவரை அறிந்து கொள்ள விரும்பியில் என்றால், உடனடியாக எங்கள் சபைக்கு வாங்க. அவள் நிச்சயமாக உங்களுக்கு ஆராதனைகள், ஜெபங்கள், ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். கத்தர் உங்களை சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.